வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நீங்க இன்னும் மகாபாரதம் பார்ட் 1 வீடியோ பார்க்கலனா தயவு செய்து முதல்ல அதை போய் பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. ஏன்னா அப்போதான் இந்த கதையின் ஆழமும் பாத்திரங்களின் உண்மையான அர்த்தமும் உங்களுக்கு முழுசா புரியும். இன்னொரு விஷயம், இந்த வீடியோவை கடைசி வரை கண்டிப்பா பாருங்க. போக போக கதை இன்னும் சுவாரஸ்யமாகவும் வலிமையாகவும் அதிர்ச்சியாகவும் மாறப்போகுது. அப்படின்னா வாங்க, தர்மமும் அதிகாரமும் நேருக்கு நேர் மோதும் அந்த கதைக்குள்ள இப்போ நாம போகலாம். பகுதி 1ல நாம பார்த்தோம், ஹஸ்தினாபுரம் எப்படி உருவானது, பீஷ்மரின் சபதம் எப்படி ஒரு முழு வம்சத்தின் விதியை மாற்றுச்சு, பாண்டவர்கள் கௌரவர்கள் எப்படி இந்த உலகத்துக்குள் வந்தாங்க. இப்போ இந்த கதையின் உண்மையான மோதல் ஆரம்பிக்க போகுது. இது வில்வாள் எடுத்த போர் இல்ல, இது மனசுக்குள்ள நடக்கிற போர். திருதராஷ்டிரன் அரசனானான், ஆனா அவன் கண்கள் குருடுதான். ஆனா அதைவிட அவன் மனசு தன் மகன்களுக்காக குருடு. அவனுக்கு தெரியும் பாண்டவர்கள் தர்மத்தின் பிள்ளைகள் என்று. ஆனா என் மகன்கள் என்னும் பாசம் அவனை சரியான முடிவுகள் எடுக்க விடல. கௌரவர்களும் பாண்டவர்களும் ஒன்றாக வளர்றாங்க. அங்கேதான் முதலா பொறாமை பிறக்கிது. பீமன் உடல் பலம், தைரியம், அவன் சிரிப்பு கூட துரியோதனனுக்கு எரிச்சலாய் இருந்தது. ஒரு நாள் பீமன் துரியோதனனை விளையாட்டில தோற்கடிக்கிறான். அந்த நொடி துரியோதனனோட மனசுல ஒரே ஒரு விஷயம் பதிகிறது, இவன் இருந்தா நான் பெரியவனாக முடியாது. அந்த நாளிலிருந்து பாசமில்லை, பகை ஆரம்பம். ஒரு நாள் துரியோதனன் சகுனியோட ஆலோசனை கேட்கிறான். அந்த ஆலோசனை நேரடியா கொலை. பீமனுக்கு விஷம் கலந்த உணவு. பீமன் மயங்கி விழுந்து ஆற்றுல தூக்கி வீசப்படுகிறான். ஆனா இது மனித கதை மட்டுமில்ல, நாகலோகத்திலே விஷம் பீமனுக்கு அமிர்தமா மாறுது. அவன் முன்னாடி விட பல மடங்கு வலிமையோட திரும்பி வர்றான். துரியோதனனுக்கு அப்போ புரிஞ்சிருக்கும், இவனை சாதாரணமா அழிக்க முடியாது. இப்போதான் குருகுலம் ஆரம்பிக்குது. துரோணாச்சாரியர் ஹஸ்தினாபுரத்துக்கு வர்றார். அவரோட ஒரே நோக்கம் சிறந்த யுத்த வீரர்களை உருவாக்குவது. அனைத்து இளவரசர்களும் குருகுலத்துல சேர்றாங்க. அங்கேதான் உலகம் ஒரு வீரனை முதன்முறையா கவனிக்குது, அர்ஜுனன். அவன் பார்வை ஒரே இலக்கு, மீன் கண் சோதனை. அனைவரும் மீனை பார்த்தாங்க, ஆனா அர்ஜுனன் பார்த்தது கண் மட்டும். துரோணருக்கு அந்த நொடி புரிஞ்சிருக்கும், இவன் சாதாரண மனிதன் இல்ல. அர்ஜுனனுக்கு கிடைக்கும் பாராட்டு, அவனுக்கு கிடைக்கும் அஸ்திரங்கள், அது எல்லாம் துரியோதனனோட உள்ளத்தை குழுந்துவிட்டு எரிக்குது. அதே நேரம் காட்டில ஒரு சிறுவன், ஏகலவ்யன், துரோணரை குருவா நினைத்து தானே பயிற்சி. அவன் திறமை அர்ஜுனனை கூட மிஞ்சிடும் அளவுக்கு. துரோணர் ஏகலவ்யனோட வலது விரலை குருதட்சிணையா கேட்கிறார். ஏகலவ்யன் எதுவும் கேள்வி கேட்கல, விரலை வெட்டி குருவுக்கு தர்றான். இந்த நொடிதான் மகாபாரதம் சொல்லும், தர்மமும் கூட சில நேரம் கொடூரமா மாறும். அதே குருகுலத்துல ஒரு மனிதன் நிற்கிறான், கர்ணன். அவன் திறமைக்கு யாரும் சமமில்ல. ஆனா அவனுக்கு ஒரே ஒரு கேள்வி, நீ யார்? அவன் ரதசாரதியின் மகன் என்று சொல்லப்பட்டதால அவனை அவமானப்படுத்துறாங்க. அந்த அவமானத்தை பயன்படுத்தி துரியோதனன் கர்ணனை அரசனாக்கிறான். இன்றிலிருந்து நீ என் நண்பன். அந்த நட்பு பின்னாடி உலகையே நடுங்க வைக்கப் போகுது. குருகுலம் முடிஞ்சதும் அமைதி முடிஞ்சிடுச்சு. பாசம் என்ற பெயரில் இருந்த எல்லாம் முடிவுக்கு வருது. இப்போ அவர்கள் இளவரசர்கள். போர் இன்னும் ஆரம்பிக்கல, ஆனா அம்புகள் தயாராகுது, மனசுகள் கெட்டியாகுது. ஒரு பக்கம் தர்மம், மறுபக்கம் அதிகார வெறி. இந்த மோதல் இனி நிறுத்த முடியாதது. இந்த கதையின் அடுத்த பகுதியில சதுரங்க சதி, வாரணாவதம், லக்ஷாகிரிகம், கண்ணனின் முதல் நுழைவு. மகாபாரதம் பார்ட் 3. அடுத்த வீடியோ இந்த மண்டே சரியாக மாலை 6 மணிக்கு ரிலீஸ் ஆகும். அதுவரைக்கும் இந்த கதையை உங்கள் மனசுல சுமந்துக்கோங்க.
ஏன்னா இனி நடக்க போறது சரித்திரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்ததற்கு நன்றி.